இங்கிலாந்தின் மான்செஸ்டர் நகரில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 22ஆக உயர்ந்துள்ள நிலையில் இருவரை பிடித்து விசாரித்து வரும் காவல்துறையினர் தீவிரவாதிகளின் செயலுக்கு ஆதாரம் சிக்கியுள்ளதாக கூறியுள்ளனர். இங்கிலாந்தில் உள்ள மான்செஸ்டர் நகரின் வடக்கு இங்கிலீஷ் சிட்டியில் பிரபல பாப் இசைப்பாடகி அரியானா கிராண்டின் இசை கச்சேரி திங்கட்கிழமை இரவு 21,000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் உற்சாகம் பொங்க இசை நிகழ்ச்சி கொண்டாட்டத்துடன் ரசித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது திடீரென அப்பகுதியில் பயங்கர சத்தத்துடன் சக்தி வாய்ந்த குண்டு வெடித்தது. பெரும் கூச்சலோடு ரசிகர்கள் அங்கும் இங்கும் ஓடியதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் குழந்தைகள் உள்ளிட்ட 22 பேர் உடல் சிதறி உயிரிழந்தனர். மேலும் 60க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். குண்டு வெடித்த மைதானம் எங்கும் ரத்தமும் சதையுமாக காட்சியளித்தது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பாதுகாப்பு மற்றும் மீட்பு படையினர் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக பெண் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் தனிநபர் ஒருவரே வெடிகுண்டை வெடிக்க செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. மேலும் நிகழ்ந்துள்ளது தற்கொலைப்படை தாக்குதல்தான் எனவும் இது தீவிரவாதிகளின் கொடூர செயல்தான் என்பதற்கு ஆதாரம் கிடைத்திருப்பதாகவும் இங்கிலாந்து காவல்துறை தெரிவித்துள்ளது. We are currently treating this as a terrorist incident until we have further information. We are working closely with National Counter-Terrorism Policing Network and UK intelligence partners. This is clearly a very concerning time for everyone. தற்கொலைப்படை தாக்குதலில் ஈடுபட்டவரின் அடையாளம் தெரிந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக 23 வயதுடைய நபர் ஒருவரை கைது செய்துள்ளதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த 2005ஆம் ஆண்டிற்கு பிறகு இங்கிலாந்தில் நடந்துள்ள மிக மோசமான தாக்குதல் இது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தாக்குதல் நடைபெற்ற போது IS தீவிரவாதிகள் ஆன்லைனில் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் என்று தகவலும் தற்பொழுது வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் மிகவும் கோழைத்தனமானது என இங்கிலாந்து பிரதமர் தெரசா மே கண்டனம் தெரிவித்துள்ளார்.